நல்லது. மீண்டும் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்டதான அதிகாலை வேளையில ஆண்டவருடைய சமூகத்துல வந்திருக்கிறதான அனைத்து தேவ ஊழியக்காரர்கள் ஒவ்வொருவரையும் என் ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமா இருக்கிற இயேசு கிறிஸ்து நாமத்தினாலும் டெலிவரி மினிஸ்ட் சார்பாக உங்கள் அனைவரையும் அன்போடு இந்த அதிகாலை ஜெபத்துல வாழ்த்து வரவேற்கிறேன். எங்கள் மத்தியில பாஸ்டர் கிருபா அவங்க இருக்கிறாங்க. தொடர்ந்து வேதத்தை கற்றுக்கொண்டு வருகிறோம். தேவனுடைய ஊடகம், கடவுளுடைய ஊடகம் என்கிறதான தலைப்போடு கூட பாஸ்டர் வெல்கம் பாஸ்டர். கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்தில் மகிமை உண்டாவதாக. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நல்ல நாமத்தில் இணைப்பில் இருக்கின்ற ஒவ்வொருவரையும் வாழ்த்துகின்றேன். காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். கர்த்தர் நல்லவர். தொடர்ச்சியாக தேவனுடைய கடவுளுடைய ஊடகம் பரிசுத்த வேதாகமம் என்னும் தலைப்பில் அநேக காரியங்களை கற்று வருகிறோம். பிரியமானவர்களே, கடவுள் தம்முடைய எண்ணங்களை, தம்முடைய விருப்பங்களை அவர் புத்தக வடிவிலே அச்சு ஊடக வாயிலாக நமக்கு இந்த நாளிலே தந்திருக்கிறார். அந்த அச்சு ஊடகம்தான் பிரஸ் மீடியா. அந்த அச்சு ஊடகம்தான் இன்றைக்கு நம்முடைய கைகளில் இருக்கின்ற பரிசுத்த வேதாகமம். இந்த பரிசுத்த வேதாகமம் தேவனுடைய ஊடகம் என்பதை இன்றைக்கு அநேகர் அறியாமல் இருக்கிறார்கள். இதை அநேகர் கையாளுகிறார்கள் என்றால், இது ஒரு பஞ்சாங்க புத்தகம், அல்லது இது ஒரு சாஸ்திர புத்தகம், அல்லது இது ஒரு நல்லது என்ன சொல்றது, தங்களுடைய நல்ல நேரம் கெட்ட நேரத்தை அறிகின்ற புத்தகம் என்று அப்படி வித்தியாசமாய் தேவனுக்கு அருவருப்பான காரியமாய் பயன்படுத்துகிறதையும் பார்க்கிறோம். சில பேர் இதை வைத்துக்கொண்டு வாதம் விவாதம் செய்வது, ஒரு வசனத்தை எடுத்துக்கொண்டு ஆர்கியூமெண்ட் பண்ணுவது, இதெல்லாம் அதற்காக தேவன் இதை தரவில்லை. அல்லது இதை வைத்துக்கொண்டு ஒருவரை தாக்குவது, இந்த வசனத்தை எடுத்துக்கொண்டு இன்னொருவரை தாக்குவது, இப்படிப்பட்ட ஒரு காரியங்கள் இன்னைக்கு அநேகர் இந்த பரிசுத்த வேதாகமத்தை வைத்துக்கொண்டு தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். பிரியமானவர்களே, எதற்காக தேவன் இந்த நம்முடைய கையிலே தம்முடைய ஊடகமாகிய வேதாகமத்தை நமக்கு தந்தார் என்றால், அதிலே நாம் தெரிந்து கொள்ள வேண்டியதை, அறிந்து கொள்ள வேண்டியதை அறிந்து கொண்டு நாம் அவருடைய பாதையில் பயணித்து நித்திய ஜீவனை அறிந்து கொள்வதற்காகவே தேவன் இந்த பரிசுத்த வேதாகமத்தை நம்முடைய கையிலே தந்திருக்கிறார். எனவே பிரியமான தேவச்சனமே, இதை நாம் எந்த கோணத்திலே நாம் நோக்க வேண்டும் என்று பார்க்கணும். குறிப்பாக நாம் இன்றைக்குமே மறக்க கூடாது, நாம் ஒரு போராளிகள், நாம் போராட வேண்டியவர்கள். பவுல் அப்போஸ்தலன் சொல்லும் போது என்ன சொல்லுகிறார்? நல்ல போராட்டத்தை போராடினேன் என்று சொல்லுகிறார். அப்ப போராட்டம் இல்லை என்று சொல்வது மிகவும் தவறான உபதேசங்கள். ஆகவே போராட்டம் உண்டு. ஆண்டவர் சொன்னார், உலகத்திலே உபத்திரங்கள் உண்டு, என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு, தேவனுடைய சமாதானம் இருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொல்லுகிறேன். உலகத்திலே உபத்திரங்கள் உண்டு, திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். பிரியமானவர்களே, போன ஸ்டடியிலே நாம் பார்த்தது போல அநேகர் இன்றைக்கு வேதத்தை பிரிச்சு பார்க்க கூடாது. ஒரு 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 வசனம் என்று சொல்லுகின்ற பொழுது அதுல 3 உரைகள் இருப்பதாக கடந்த ஸ்டடியில பார்த்தோம். ஆகவே இந்த 3 உரைகளும் உள்ளடக்கினதுதான் ஒரு செய்தி. குறிப்பாக ஒரு செய்தியை வாசிக்கிறோம், அல்லது நம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு செய்தியை சொல்லுகிறோம், அல்லது கணவன் மனைவிக்கு ஒரு செய்தியை சொல்லுகிறார்கள், அல்லது மனைவி கணவனுக்கு ஒரு செய்தியை சொல்லுகிறார்கள். எது அப்படி இருந்தாலும் மனிதர்கள் சொல்லுகின்ற செய்தியா இருக்கலாம், அல்லது ஊடக வாயிலாக வருகின்ற செய்திகளா இருக்கலாம், அல்லது வேத வசனமா இருக்கலாம். எதுவா இருந்தாலும் அதிலே 3 உள்ளடக்கங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது, 3 உரைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த 3ஐயும் கவனிக்காத இடத்தில் நாம் தவறு செய்கிறோம். முழுமையான செய்தியை கேட்காமல் போய் விடுகிறோம். குறிப்பாக உடைய பிள்ளைகளை அழைத்து கடைக்கு போய் இந்த நபருடைய கடை, ஒரு நபரை சொல்லுவோமே, ஒரு பெயரை சொல்லுவோமே, இந்த நபருடைய கடைக்கு போய் பிஸ்கட், சீனி மற்றும் வேற என்ன, பால் போன்றவர்களை வாங்கி கொண்டு வாங்க என்று சொல்லி, வாங்கி கொண்டு வாருங்கள் என்று நம்முடைய பிள்ளைக்கு ஒரு காரியத்தை சொல்லுகிறோம். இப்ப இது பிள்ளைக்கு நாம் சொல்லப்பட்ட செய்தி. இந்த கடைக்கு கடையின் பெயர் சொல்லுவோமே, என்ன சொல்லுவோம்? சந்திரா ஸ்டோர்ஸ்
சந்திரா ஸ்டோர்ஸ் என்கிற அந்த கடைக்கு போய் சந்திரா ஸ்டோர்ஸுக்கு போய் சீனி, பிஸ்கட், பால் இவைகளை வாங்கி கொண்டு வாருங்கள் என்று பிள்ளைக்கு நாம் ஒரு ஒரு செய்தியை கூறுகின்றோம். இதுல 3 உரைகள் அதுல இருக்கின்றது. கவனிக்கலைங்களா? 3 உரைகள் இருக்கிறது. என்ன? முகவுரை, அடுத்தது பொருளுரை, அடுத்து முடிவுரை. கவனிக்கிறீங்களா? அப்ப இந்த பிள்ளை, நம்முடைய பிள்ளை முகவுரையை கேளாமல் பொருளுரையை மட்டும் கேட்டால், கவனிங்க, என்ன நடக்கும் சொல்லுங்க? அப்ப முகவுரை என்ன? இந்த சந்திரா ஸ்டோர்ஸுக்கு போய் என்றது முகவுரை. பொருளுரை என்ன? பிஸ்கட் இவைகளை வாங்கி கொண்டு வாருங்கள், வாங்கி கொண்டு வந்து அம்மாவிடம் கொடுங்கள் என்று சொல்லுகிறோம் என்று வைத்துக்கொள்வோம். அம்மாவிடம் கொடுங்கள் என்று சொல்லுகிறோம். அப்ப பொருளுரை என்ன? பொருட்களை வாங்கி கொண்டு வருவது. முடிவுரை என்ன? யாரிடம் கொடுப்பது? அம்மாவிடம் கொடுப்பது என்பது முடிவுரை. இப்படி ஒரு சின்ன விஷயத்துக்கு கூட, சின்ன காரியத்துக்கு கூட 3 உரைகள் இருக்கிறது. அதுபோல ஒரு செய்தி இருக்கலாம். ஏன்னா நான் ஊடகத்துல கொஞ்ச நாள் இருந்ததுனால எனக்கு இந்த விஷயங்கள் கொஞ்சம் தெரிய வந்தது. ஆகவே ஒரு செய்தி, இப்ப நான் ஒரு சீஃப் பிரதம ஆசிரியராயிருந்தேன், அச்சு ஊடகத்துல சீஃப் எடிட்டராயிருந்தேன். அப்ப இதனால எனக்கு இந்த விஷயங்கள் கொஞ்சம் கூடுதலாக தெரிய வந்தது. எனவே தான் அந்த விஷயத்தையும் நான் தேவனுடைய ஊழியத்துல இது பயன்படுத்துவதற்கு எனக்கு நிறைய ஒரு சப்போர்ட்டிவா இருக்கிறது, எனக்கு உதவியா இருக்கிறது. ஆகவே எந்த ஒரு செய்தியும் அப்படித்தான் இருக்கிறது. கவனிங்கள். இப்ப எடுத்துக்கொள்வோம், யோவான் 16:33 எடுத்துக்கொள்வோம். யோவான் 16:33 வாசியுங்கள். Thank you, Jesus. என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாய் இருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். இப்ப இந்த வசனத்துல எதை நாம் இன்றைய நாட்களிலே கிறிஸ்தவர்கள் கையாளுகிறார்கள் என்று நாம் பார்க்கும் இடத்தில், உலகத்திலே உபத்திரங்கள் உண்டு, திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். இதைத்தான் சொல்லுகிறார்கள். இது என்ன உரை? இது முடிவுரை. அப்ப தேவன் சொல்ல வந்தது என்ன? முக்கியமான செய்தி. இந்த வசனத்துல 3 உரைகள் உள்ளடக்கப்பட்டிருக்கிறது. என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும், இது முகவுரை. அடுத்தது திடன் கொள்ளுங்கள், திடன் கொள்ளுங்கள் என்பது பொருளுரை. நான் உலகத்தை ஜெயித்தேன் என்பது முடிவுரையாய் இருக்கிறது. கவனிக்கிறீங்களா? இப்ப இந்த 3 உரையும் சரியான முறையில நாம் பார்த்து ஒரு செய்தி, இதனுடைய விளக்கத்தை கொடுத்தால்தான் உங்களுக்கு முக்கியமான முழுமையான தகவல் போய் சேரும். குறிப்பாக இந்த வசனம் குறிப்பாக சொல்லுகிறது, அந்த திடன் கொள்ளுங்க, நான் உலகத்தை ஜெயித்தேன், உலகத்திலே உபத்திரங்கள் உண்டு. அப்ப 2 உரையை மட்டும்தான் இங்கே நாம் பயன்படுத்துகிறோம். என்ன? பொருளுரையும் முடிவுரையும். அப்ப முகவுரை எங்க? அது இல்லை. அப்படித்தான் யோவான் 1 பார்க்கும்போது, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்கள் நீக்கி சுத்தமாக்கும், அதை மட்டும்தான் சொல்றோம். முடிவுரையை மட்டும்தான் சொல்லுகிறோம். ஆனா முகவுரை என்ன? அந்த முகவுரை, பொருளுரை, முடிவுரை, இது 3 உரைகளையும் கவனித்தால்தான் அந்த சொல்ல வந்த செய்தி என்ன என்று முழுமையாய் கவனிக்க முடியும். இல்லாவிட்டால் பாதி அல்லது அறகுறையை வைத்துக்கொண்டு முழுமையான காரியத்தை செய்ய முடியாது. இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்வோம். இப்ப ஒரு 10ஆம் வகுப்பு எக்ஸாம் நடக்குது. 10ஆம் வகுப்பு எக்ஸாம் நடக்குது. இந்த 10ஆம் வகுப்பு எக்ஸாம்ல 3 சப்ஜெக்ட் நாம் எக்ஸாம்ல எழுத வேண்டும் என்று வைத்துக் கொள்ளுங்க. 3 சப்ஜெக்ட் எழுத வேண்டும். அப்பொழுது இந்த 3 சப்ஜெக்ட்ல ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் எழுதினால் பாஸ் பண்ண முடியுமா? இல்ல, 3ஐயும் தான் எழுத வேண்டும். அதுபோலத்தான் தேவன் கொடுக்கின்ற இந்த செய்தியில அந்த 3 உரைகளையும் கவனித்தால் தான் முழுமையான ஒரு விஷயத்தை நாம் தெரிந்து கொள்ளலாம். சரி, இப்பொழுது வாசிக்கப்பட்ட இந்த விஷயத்துக்கு வருவோம். இதுல பாருங்க, நாம் தவறு செய்கிறோம் என்பதை நாம் இந்த நாளிலே கவனிக்க போகிறோம். இப்ப என்ன நாங்கள் தவறு செய்கிறோம் என்றால், இந்த வருஷம்
ஜெபத்திலேயோ அல்லது எல்லாரும் பாஸ்டர்ஸ்ல இருந்து விசுவாசிகள் வரைக்கும், நான் பாஸ்டருடைய வழிநடத்தல் தானே விசுவாசிக்குள்ள இருக்கும். அப்ப நாம புரிய கொண்டது என்ன? ஆண்டவரே, நீர் சொன்னீர் அல்லவா, உலகத்திலே ஓத்திரம் உண்டு, திடன் கொள்ளுங்கள் என்று சொன்னீர் அல்லவா என்று ஜெபிப்பார்கள். ஆனா பிரசங்கம் பண்றது நேரமும் சரி, அல்லது ஜெபிக்கிற நேரமும் சரி, அல்லது வாக்குத்தத்தம் அச்சிடுகிற நேரமும் சரி, அல்லது வாக்குத்தத்தம் சொல்லுகின்ற நேரமும் சரி, எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அறகுறையாக ஏதோ ஒரு உரையை மட்டும் எடுத்து கையாளுகிறார்கள். இதனால் என்ன நடக்கிறது என்றால், தேவன் மனிதனுக்கு சொல்ல வந்த முழு தகவலும் போய் சேராமல் அங்கே வஞ்சிக்கப்படுகிறார்கள். வஞ்சிக்கப்படுகின்ற பொழுது என்ன நடக்கிறது? அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில முழுமையாய் தேவனை பற்றி கொள்வதற்கு தடை ஏற்படுகிறது. இதை யாருமே கவனிக்கிறது இல்லை. அப்ப நாம எங்களுடைய கவனம் எல்லாம் வசனம் சொல்லுகிறோம், அவ்வளவுதான். அதுபோலதான் ஆராதனை செய்வது, அதுபோலதான் ஜெபிப்பது, அதுபோலதான் வாக்குத்தத்தங்கள் எடுப்பது, அதுபோலதான் பிரசங்கங்கள் கேட்பது. அந்த முழுமையான தகவலை பெறாவிட்டால் நாம் தேவனுக்கு எப்படி முழுமையாய் கீழ்ப்படிய முடியும்? சரி, இப்ப இந்த வசனத்துல நீங்க வருகின்ற பொழுது பாருங்கள், பொருளுரையும் முகவுரையும் மட்டும் நாம் இதிலே சொல்லுகிறோம். இந்த பொருளுரையும் முடிவுரையும் மட்டும் சொல்லுகிறோம். ஆனால் முகவுரை என்ன? இதை கொஞ்சம் கவனிப்போம். யோவான் 16:33 முகவுரை என்ன சொல்லுகிறது? என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு. யாரிடத்துல சமாதானம்? அப்ப இதனுடைய அர்த்தம் என்ன? இதனுடைய முகவுரையின் செய்தி என்ன? தேவனிடத்துல நாம் சமாதானமாய் இருக்கணும். தேவனிடத்துல சமாதானம் இருக்கும் பொருட்டு தான் இதை சொல்லுகிறார். எதை சொல்லுகிறார்? எதுக்கு சொல்லுகிறார்? என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் இருக்கும் பொருட்டு இவைகளை சொன்னேன். தெளிவா சொல்லுகிறார் அவர். தெளிவா அந்த வசனம் சொல்லுகிறது. எதுக்கு சொன்னேன்? எதுக்கு இவைகளை சொன்னேன்? என்னோடு உங்களுக்கு சமாதானம் இருக்க வேண்டும் என்பதை குறித்து நான் சொல்லுகிறேன். அதுக்கு பிறகுதான் உலகத்துல உபத்திரம் உண்டு, திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். அப்ப முகவுரையை எல்லாம் கட் பண்ணி விட்டு, அதை தேவையில்லை என்று ஒதுக்கி விட்டு, இங்கே நாம் என்ன செய்யறோம்? பொருளுரையும் முடிவுரையும் பார்ப்பதினால முழுமையான செய்தியை, முழுமையான காரியத்தை நாம் கற்றுக்கொள்வதில் செய்ய முடியாது. இங்க சொல்ல வருகிறார் என்ன? ஏன் இவைகளை சொல்லுகிறார்? தேவனோடு ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு சமாதானம் இருக்கணும். சமாதானம் இருக்கணும் என்றால் என்ன பொருள்? அநேக விஷயத்துல நமக்கு துன்பங்கள், துயரங்கள், கஷ்டங்கள், கவலைகள் வருகிறது. அந்த சந்தர்ப்பத்துல நாம் மறுதலித்து போறதுக்கு ஒரு 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 சந்தர்ப்பம் வருகிறது. கீழே பொருளுரையும் முடிவுரையும் என்ன சொல்லுகிறது? உத்தரம் உண்டு, துன்பம் இருக்கிறது, பாடுகள் இருக்கிறது, கஷ்டங்கள் இருக்கிறது, அவமானம் இருக்கிறது, நிந்தை இருக்கிறது, தோல்வி இருக்கிறது. இவைகளெல்லாம் வரும்போது நீ என்னோடு இருக்கிற சமாதானத்தை கெடுக்கிறதுக்கு சந்தர்ப்பம் வரும். அதை பிசாசு ஊடுருவல் செய்து உன்னை என்னை விட்டு பிரிப்பான். நீ மறுதலிக்கிற சந்தர்ப்பங்கள் இருக்கும். அதற்காகத்தான் இதை உனக்கு சொல்லுகிறேன். எது வந்தாலும் நீ என்ன செய்யக்கூடாது? என்னோடு இருக்கிற உறவு, என்னோடு இருக்கிற ஐக்கியம், என்னோடு இருக்கிற அந்த சமாதானம் எந்த விதத்திலும் தொலைந்து போகாமல் இருப்பதற்கு நீ கவனமாயிரு என்றுதான் முகவுரை சொல்ல வருகிறது. உங்களுக்கு கேக்குதா? புரியுது? ஹலோ, புரியுது பாஸ்டர். இந்த முகவுரை சொல்ல வருகிறது இதுதான். ஆனா நாம இந்த முகவுரையே தெரியல. அப்ப அவர் சொல்ல வந்த முதலாவது விஷயம் தெரியாமல் உலகத்திலே உத்தரவு உண்டு, திடன் கொள்ளுங்கள் சொன்னா சும்மா வாயில வந்தது, சும்மா வாயில வடை சுடுற மாதிரி சொல்லி கொண்டு இருக்க வேண்டியதான். முழுமையான விஷயம் தெரிஞ்சாதானே அதுல முழு காரியத்தையும் நம்ம எடுக்க முடியும். அது போலத்தான் 1 யோவான் 1:7 என்ன சொல்லுகிறது? இயேசுவின் ரத்தம் சகல பாவங்கள் நீக்கி சுத்தமாக்கும். முகவுரையை மட்டும் முடிவுரையை மட்டும் எடுத்துக்கொண்டிருக்கிறோம். முகவுரை என்ன? முகவுரை என்ன? அவர் ஒளியில் இருக்கிறது போல. முதலாவது முகவுரை என்ன சொல்லுகிறது? தேவன் யார்? அவர் ஒளியிலே இருக்கிறார், அவரிடத்துல இருள் இல்லை. அவர் ஒளியிலே இருக்கிறது போல, அவர் எந்த பாவமும் செய்யாத பரிசுத்தராய் இருக்கிறது போல, அவரை ஆராதிக்கிற மக்கள், அவரை தேடுகிற மக்கள் முதலாவது பரிசுத்தத்தை காத்து கொள்ள வேண்டும், பரிசுத்தத்திற்கான விருப்பம் பெற வேண்டும். தேவன் பரிசுத்தராய் இருக்கிறது போல
நீங்களும் பரிசுத்தா இருக்கும்படியே அழைப்பு பெற்றிருக்கிறோம். அப்ப முதலாவது பரிசுத்தம் என்ற அந்த விஷயத்தை முதல் நம்முடைய மனதிலே பதிக்க வேண்டும். அவ பரிசுத்தம் எங்க கேடாகுது பாருங்க. அங்கே என்ன சொல்லப்படுகிறது? அவர் ஒளியில் இருக்கிறது போல முகவுரை. பொருளுரை என்ன? நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஐக்கியப்பட்டிருப்போம். பொருளுரை. அப்ப தேவன் எந்த விதமான மாசும் தூசும் இல்லாத இருக்கிறது போல நாங்களும் அப்படி இருந்தோம் என்று சொன்னால் நாம் எல்லாரையும் சமானமாயிருப்போம். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். கவனிக்கிறீங்களா? அப்ப நாம சமாதானம் இல்லாமல் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியம் இல்லாமல் சண்டை பிடிச்சிட்டு கசப்பு வச்சிட்டு இருந்தோம் என்றால் அவருடைய ரத்தம் நம்மை சுத்தப்படுத்தாது. எந்த விதத்திலும் பாவம் மன்னிக்கப்படாது. இதுக்கு நிறைய ஆதாரங்கள் இருக்கிறது. உங்களுக்கு தெரியும், மத்தேயு 18ஆம் அதிகாரத்திலே ஒரு சம்பவம் சொல்லப்படுகிறது. ஒரு எஜமானிடத்திலே ஒருவன் 10,000 தாளந்து 10,000 தாளந்து 16,000 தாளந்து வாங்கினான். அது 10,000 தான் அது. அப்ப அவனுக்கு கட்ட அவனால முடியல. அந்த கடனை தீர்ப்பதற்கு அடைப்பதற்கு அவனால ஒன்றுமே இல்லை, வருமானம் இல்லை, ஒன்றும் இல்லை. அவனுக்கு பெண் ஜாதி பிள்ளைகள் எல்லாம் இருந்தது. உடனே கடன் கொடுத்த அந்த எஜமான் என்ன செய்தார்? இவனை கூட்டிக் கொண்டு வந்து, இங்க வா, அநேக நாட்கள் நீ கடனை கட்டாமல் இருக்கிறாய், நீ கட்டி தீர்க்கும் வரைக்கும் நீ எங்க போகணும்? நான் சிறைப்படுத்த போகிறேன். உன்னை மட்டும் இல்லை, உன்னை, உன் பெஞ்சாதி பிள்ளை, உனக்கு இருக்கிற எல்லாவற்றையும் நான் சிறைப்படுத்த போகிறேன் உன்னை என்று சொல்லுகின்ற பொழுது அவன் தாழ விழுந்து, ஐயோ எஜமானே தயவாக இருங்க, நான் எப்படியாவது கட்டிடுற ஐயா, கொஞ்சம் பொறுமையா இருங்க ஐயா என்று கெஞ்சின போது அங்கே எஜமான் என்ன செய்தா, ஓகே ஓகே, நீ ஒன்றுமே தர வேண்டாம், ஓகே, நீ பஞ்சாதி பிள்ளைகளை கூட்டிட்டு போ, நீ எனக்கு பணம் திருப்பி தராது, நான் மன்னிச்சுட்டேன், முழு பணத்தையும் முழு கடனையும் நான் மன்னிச்சுட்டேன், போகலாம் என்று அனுப்பிவிட்டார். வழியில போற நேரம் இவனிடத்தில் 100 தாளந்து வாங்கினவன், 100 பணம் வாங்கினவன், ஒரு கொஞ்ச காசு. இவன் பெரிய கடன் பட்டான், ஒரு கொஞ்ச காசு வாங்கினான். இந்த கொஞ்ச காசை பெற்றவன் அவனும் திருப்பி கொடுக்க முடியவில்லை. உடனே இவன் கழுத்தை நெரிச்சு கொண்டு போய் அவனை பிடிச்சு அடைச்சிட்டானான். நீ கடனை எனக்கு 100 காசு தரு வரைக்கும் நீ உள்ளுக்கு தான் இருக்கணும் என்று கடினமாய் அவனை நடத்தி கழுத்தை நெரிச்சு அவனை கொண்டு போய் சிறைப்படுத்தி விட்டான். இந்த நடந்த விஷயத்தை எஜமானுக்கு சொல்லப்பட்டது. ஐயா, நீங்கள் 10,000 தாளந்து அவனுக்கு மன்னித்து விட்டீர்கள், அவனிடத்துல 100 தாளந்து வாங்கினான் ஒருவன், அவனை கழுத்தை நெரிச்சு அவனை அடித்து இந்த அவன் சிறைப்படுத்தி வைத்திருக்கிறான் ஐயா என்று அந்த எஜமானுக்கு அறிவிக்கப்பட்ட போது இவனை பிடித்து கொண்டு வந்து சொன்னார், உனக்கு நான் மன்னித்தேன் அல்லவா, உனக்கு நான் மன்னித்தேன் அல்லவா, அதுபோல உன்னிடத்திலே கடன்பட்டவனுக்கு நீ மன்னிக்க கூடாதா என்று சொல்லி அவனுடைய மன்னிப்பு நிராகரிக்கப்பட்டது. தெரியுமா உங்களுக்கு? ஏற்கனவே மன்னிப்பு நிராகரிக்கப்பட்டது. அதுபோல நாங்களும் பாவிகள் தான், எல்லாரும் பாவம் செய்தவர்கள் தான், யாரும் பரிசுத்தவான்கள் கிடையாது, பாவம் செய்தவர்கள் தான். அப்ப தேவனிடத்துல நாம் பாவத்தை அறிக்கை செய்தோம், பாவத்தை மன்னியும் என்று சொல்லி நாம அறிக்கை செய்த போது அவர் நம்முடைய பாவங்களை மன்னித்தார். அதுபோல நமக்கு விரோதமாய் ஒருவர் பாவம் செய்கின்ற பொழுது ஏன் நம்மால் மன்னிக்க முடியவில்லை? மன்னிப்பு கொடுக்காவிட்டால் உங்களுக்கு தெரியுமா, தேவன் தந்த அந்த அங்கீகாரம் நிராகரிக்கப்படுகிறது. உங்களுக்கு தெரியுமா? தேவன் எங்களை சுத்தம் பண்ணின அந்த சுத்தம் நிராகரிக்கப்படுகிறது, அந்த பிள்ளை என்ற அதிகாரம் நிராகரிக்கப்படுகிறது, அந்த கிருபை நிராகரிக்கப்படுகிறது. உங்களுக்கு தெரியுமா? இதைத்தான் 1 யோவான் 1:7 சொல்ல வருகிறது. அப்ப இந்த முழு செய்தியை சொல்லாமல் இயேசுவின் ரத்தம் எங்களை சுத்தம் பண்ணுகிறன்னு சும்மா சொல்லிக்கொண்டு, சும்மா எனக்குன்னா ஒண்ணுமே புரியல. சாதாரண ஒரு மனுஷன் நான், எனக்கே இது தப்பு பிழை என்று தெரிகின்ற பொழுது ஏன் இவ்வளவு பெரிய மனுஷர்களுக்கு இது பிழையா தெரியவில்லை? இது ஒரு தவறாய் தெரியவில்லை. இதுல என்ன நடக்கிறது? எப்படி தவறாய் தெரியும்? அவருடைய மனக்கண்கள் குருடாக்கப்பட்டிருக்கிறதே. சொன்னாலும் அவர்கள் கேட்பார்களா? கேட்க மாட்டார்கள். ஏன்?
அங்கதான் இருக்கு பிரச்சனை. அதுதான் வஞ்சக ஆவிக்குள்ள இவருடைய லிஸ்ட் போயிட்டுது. பரிசுத்த ஆவிக்குள்ள இருக்க வேண்டிய இவருடைய பெயர் வஞ்சக ஆவிக்குள்ள பெயர் பட்டியலில் போய்விட்டது. எனவே அவர்கள் எந்த விதத்திலும் என்ன செய்ய மாட்டார்கள், இந்த பக்கம் டேர்ன் ஓவர் பண்ண மாட்டார்கள், இந்த பக்கம் மனம் திரும்பி வர மாட்டார்கள். ஆனா நித்திய ஜீவனுக்கு யார் நியமிக்கப்பட்டார்களோ அவர்களெல்லாம் மனம் திரும்பி வந்து விடுவார்கள். நித்திய அழிவுக்கு யார் போக ஆசைப்படுகிறோ போய் விடுவார்கள். இப்ப உங்களுக்கு விளங்குதா? ஒரு வசனத்தை கொஞ்சமா பேசக்கூடாது. ஜெபத்திலேயா இருக்கலாம், வாக்குத்தத்தம் எடுக்கிறதா இருக்கலாம், வாக்குத்தத்த கலண்டர்கள்ல அல்லது வாக்குத்தத்த அட்டைகள், அந்த அரகுர வசனத்தை நீங்க வைக்காதீங்க. அது தவறு, அது இருட்டடிப்பு, பிசாசுடைய வஞ்சகம். அது இதை குறித்து நான் நிறைய பாஸ்டர்ஸ் மீட்டிங்ல பேசியிருக்கிறேன், சொல்லி இருக்கிறேன். தமிழ்நாட்டில சிவகாசி என்கின்ற இடம்தான் அச்சிட அந்த பிரஸுக்கு ஃபேமஸ் இடம். அங்க இருந்துதான் நிறைய பிரிண்டிங் வேலையெல்லாம் நடக்குது சிவகாசியில. அங்கே கிட்டத்தட்ட 100க்கு மேற்பட்ட போதகர்கள் கூடியிருந்த இடத்துல நான் செய்தியை கொடுத்தேன். செய்தி கொடுக்கும் போது இந்த விஷயத்தை நான் அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன். அப்ப நிறைய பேர் என்னிடத்துல வந்து, ஐயா நாங்கள் எவ்வளவு ஒரு சத்தியத்தை பாஸ்டர்ஸ் வந்து பகிர்ந்து கொண்டார்கள். ஆனா அந்த பெரிய ஆட்கள் என்று, பெரியவர்கள் என்று சொல்லுகிறவர்கள் வந்து கீழே தலவணங்க மாட்டார்கள். இவர்கள் பரிசேயர் சதுசேயர் மாதிரி இருந்து கொண்டு, மோசையினுடைய ஆசனத்தில் இருந்து கொண்டு அவர்கள் தலைவணங்க மாட்டார்கள், தாழ்மை அடைய மாட்டார்கள், தப்புகளை பிழைகளை ஒத்துக்கொள்ள மாட்டார்கள். ஆனா நிறைய பேர் ஒத்துக்கொண்டார்கள். இன்னும் நான் சில பெரிய பெரிய போதகர்களுக்கு இதை நான் சொன்னேன். இந்த நாள்காட்டி, இந்த காலண்டர் அடிக்கிறாங்க தெரியுமா? அது வந்து ஐயா அவங்க பிசினஸுக்கு செய்யறாங்க ஐயா, எல்லாருமே அதை பிசினஸா எடுத்துக்கோ. நீங்க இந்த போதகர்களுக்கு தெரியாமல், இந்த விசுவாசிகளுக்கு தெரியாமல் வசனம் இருக்குன்னு சொல்லி போட்டு வாங்கி நீங்க வீடுகள்ல வாக்குத்தத்தம் சொல்றீங்களே, அது குறைவான அறகுறையான வசனம் தானே பிரிண்ட் பண்ணப்பட்டிருக்கு. அப்போ ஒரு விசுவாசி, ரைட், ஒரு விசுவாசிக்கு எடுத்துக்கொள்ளுமே. இப்ப இந்த யோவான் 16:33 கொஞ்சம் தான், நீங்க வேண்டாம் இன்னைக்கு போய் செக் பண்ணி பாருங்க. அந்த காலண்டர்ஸ்ல இருக்கிற ஒவ்வொரு பாக்ஸ்ல ஒவ்வொரு கட்டம் போட்டு இருக்கிற அந்த வசனங்களை நீங்க செக் பண்ணி பாருங்க. சிலது தவறான வசனங்களா இருக்கிறது, சிலது அறகுறையான வசனங்களா இருக்கிறது. சரி, மேலே பாருங்க. இன்னைக்கு போய் உங்களுடைய வீட்டுல இருக்கிற அந்த வசனம் அடங்கிய காலண்டர்ஸை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அப்படி பார்க்கும் இடத்துல பாருங்க, பெரிய ஒரு பூ போட்டிருப்பாங்க, அல்லது பெரிய ஒரு குழந்தை படம் போட்டிருப்பார்கள், அல்லது மிருகங்களுடைய பறவைகளுடைய படத்தை பெருசா போட்டிருப்பார்கள். அப்ப அந்த வசனம், மேல போட்டிருக்கிற வசனம் முழுமையாய் அச்சிடப்படுவதில்லை. சும்மா ஒரு வசனம், அந்த வசனத்துல எங்கேயோ உடைச்சி பிச்சு ஒண்ணு முகவுரையா இருக்கும், அல்லது பொருளுரையா இருக்கும், அல்லது முடிவுரையா இருக்கும். அந்த ஏதோ ஒரு உரையை ஒரு பகுதியை மட்டும் எடுத்து அதுல போட்டு இந்த படத்துக்கும் இந்த போட்டோஸுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் அதை அழகாக மக்கள் கவர்ச்சிகரமாய் விரும்புறது போன்று அவர்கள் செய்திருக்கிறார்கள். இப்ப நீங்க பார்க்கும்போது முதல் நீங்க பார்க்கிறது வசனம் சரியா பிழையா என்பதை பார்க்க மாட்டீர்கள். ஒரு அட்ராக்ஷனா இருக்கிறது, ஒரு கவர்ச்சிகரமா இருக்கிறது என்று சொல்லி வாங்கி அதுக்கு பணம் கொடுத்து செலவழித்து செய்கிறார்கள். நான் வந்து அச்சு ஊடகத்தில் இருந்த பொழுது நான் முழுமையாக காலண்டர் பிரிண்ட் பண்ணி கொடுத்தேன். முழுமையான வசனத்தை காலண்டர்ல போட்டு நான் பிரிண்ட் பண்ணி கொடுத்தேன். கவனிங்கள். அது என்னுடைய முழு நேர வேலை இல்லாதபடியால் நான் அந்த வேலையை விட்டு விட்டேன். இப்ப இது யார் எங்க போய் திருத்துவது? நான் பெரிய பெரிய பாஸ்டர்ட்ட சொல்லி இருக்கிறேன். அது உண்மைதான் ஐயா, இதை நம்ம செய்யக்கூடாது ஐயா என்று சொல்லி இருக்கிறார்கள். ஆனா சொல்லிக்கொண்டும் வேற வழி இல்லை. அதைத்தான் வருஷத்துக்கு இந்த காலண்டர் கொடுத்தாதான் அந்த பிள்ளைகளுக்கு உயிர் கொடுத்த மாதிரி, அந்த விசுவாசிகளுக்கு உயிர் கொடுத்த மாதிரி அந்த வாக்கு தத்தமும் அந்த காலண்டரும் அந்த அட்டைகளும் கொடுக்கணும். அது கொடுத்தாதான் அவர்களுக்கு உயிர் வார மாதிரி அந்த வருஷத்துல. ஆனா அங்க உயிர் இல்லாத வசனம் இருக்கு என்பதை கவனிப்பதில்லை. இதெல்லாம் யாருடைய காரியம்? கொஞ்சமாவது யோசிக்கிறார்களா? சிந்திக்கிறார்களா? ஏனென்றால் இப்ப ஒரு சாதாரண மனுஷன் தவறு செய்து விட்டால் அவன் சுட்டி காட்டுக் கொள்கின்ற பொழுது அவன் தெரிந்து கொள்வான்.
ஒரு பெரிய மனுஷன் தவறு செய்து விட்டால் அந்த பெரிய மனுஷனுக்கு அந்த பெரிய மனுஷன் என்று சொல்வதே ஒரு பெருமைக்குரிய விஷயம். உடனே அவர் தவறை திருத்திக் கொள்ள மாட்டார். தான் செய்த தவறை மறைத்து அல்லது தவறுக்கான காரியத்தை அவர் சரிப்படுத்தி அதை பற்றி சொல்லிக் கொண்டிருப்பார். இது தவறு, இது பிழை என்றால் ஒத்துக்கொள்ள மாட்டார். இப்ப 1 யோவான் 1:7 வாருங்கள். 1 யோவான் 1:7 என்ன விவரம் சொல்லுகிறது? அதனுடைய தாற்பயம் என்ன? அதனுடைய முகவுரை என்ன? அதனுடைய முகவுரை சொல்லுகிறது, தேவன் பரிசுத்தரா இருக்கிறார். அப்ப நாங்களும் பரிசுத்தமா இருக்கணும். நாம ரட்சிக்கப்பட்டது உண்மைதான். ஆனா நாளுக்கு நாள் பரிசுத்தமாகணும். பரிசுத்தமாகிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும். அப்ப நாம பரிசுத்தம் போதாது. நமக்குள்ள இன்னும் என்ன குற்றம் குறைகள் இருக்கிறதோ அவை எல்லாவற்றையும் நாம் விட்டு விட வேண்டும். அப்பொழுதுதான் இயேசுவின் ரத்தம் என்ன செய்யும்? எங்களை முழுமையாய் கழுவி சுத்தமாக்கும். நாம விட்டுவிடாத போது எப்படி இயேசுவின் ரத்தம் சுத்தமாக்கும்? நாம் பாவ மன்னிப்பை கேட்காத போது, பாவத்தை ஒத்துக்கொள்ளாத போது எப்படி இயேசுவின் ரத்தம் சுகமாக்கும்? எப்படி அந்த இயேசுவின் ரத்தம் கழுவும்? கொஞ்சமாவது சிந்திக்கிறார்களா? யோசித்து பாருங்கள். இந்த வசனம் இருட்டடிப்பு செய்யப்படுகிறது. ஊடகத்துக்குள்ளே வஞ்சக ஆவி, கர்த்தருடைய ஊடகத்துக்குள்ளே வஞ்சக ஆவி நுழைந்து இதை செய்கிறது. அப்ப நீங்க கேட்கலாம், இந்த புதிதாய் நம்மோடு இணைந்திருக்கிற அருமையான எங்களுடைய சகோதரன் ஜெகன் அவர்கள் ஒரு கேள்வி கேட்டார்கள். ஏன்னா அவர் இப்பதான் புதுசா வாரதுனால அவர் கற்றுக்கொள்ள ஆர்வப்படுறார். நீங்களாம் பழையவர்கள், நீங்க வந்து கேள்வி எல்லாம் கேட்க மாட்டீர்கள். கேள்வி என்ன? இப்ப அவர் தனியே என்னோடு போன் பண்ணி சில விஷயத்தை பகிர்ந்து கொண்டார். அப்படி யாருமே நீங்க தனியே போன் பண்ணி விஷயங்களை பகிர்ந்து கொள்றது அப்படி ஆனா இவர் ஆர்வமாய் அதை பகிர்ந்து கொள்ளுகிறார். இப்ப அவருக்காக சில விஷயத்தை நான் சொல்ல போகிறேன். ஏன்னா அவர் கேட்ட கேள்விக்கான பதிலையும் சொல்ல போகிறேன். அவர் கேட்ட கேள்வி, பாஸ்டர், நீங்கள் மத்தேயு சுவிசேஷம் 7வது அதிகாரம் 22வது வசனத்தை பலமுறை சொன்னதை நான் கேட்டிருக்கிறேன். திரும்ப வாசியுங்கள். அதை நாம் சிலவற்றை கற்றுக்கொள்வோம். அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி, கர்த்தாவே கர்த்தாவே, உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா? உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா? உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். ரைட். அப்பொழுது அக்கிரம செய்யக்காரே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று சொல்லுவேன் என்று சொல்லப்படுகிறது. அப்ப இந்த பிரதருடைய கேள்வி என்ன என்றால், பாஸ்டர், இப்ப இவங்கெல்லாம் ஆண்டவருடைய இல்லாம, ஆண்டவருடைய நாமம் இல்லாமலா இங்க ஊழியம் செய்தார்கள்? அப்ப இவர்கள் எந்த நாமத்துல ஊழியம் செய்தார்கள்? எப்படி இவர்கள் நிராகரிக்கப்பட்டார்கள் என்று எனக்கு ஒரு விளக்கம் இல்லாமல் இருக்கிறது. எனக்கு தயவு செய்து சொல்லுங்கள் என்று சொல்லி சொன்னார். அப்ப நான் அன்றைக்கு சொன்னேன், அது பெருசா போன்ல சொல்ல முடியல. சோ இன்றைக்கு நீங்கள் கவனித்துக் கொள்ளுங்கள். அப்ப யார் அவர்கள்? பிசாசால் அழைக்கப்பட்டவர்களா? அவர்கள் சாத்தானால் அழைக்கப்பட்டவர்களா, தேவனால் அழைக்கப்பட்டவர்களா என்ற ஒரு கேள்வி அவருக்குள்ளே இருக்கிறது. இப்ப உங்களுக்கு அந்த கேள்வி இருக்கலாம். இப்ப இந்த இடத்துல யார் இவர்கள் என்று பார்க்கும் இடத்துல, இவர்கள் பிசாசால் அழைக்கப்பட்டவர்கள் இல்ல, தேவனால் அழைக்கப்பட்டவர்கள் தான். இதுக்கு நாம கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்துவோம் என்றால், முதலாவது சாத்தான் என்று படைக்கப்படவில்லை. அவர் சாத்தான் தேவதூதனாய் கேருபாய் படைக்கப்பட்டான். ஆனால் அவன் ஏன் சாத்தானாய் சபிக்கப்பட்டு கீழே விழுந்தான், பிசாசாக எப்படி மாறினான் என்றால், அவன் தேவனுக்கு விரோதமான காரியங்களை கலகம் செய்தது நிமித்தம் தேவன் சபித்து அவனை கீழே தள்ளினார். அதுக்கு பிறகு அவன் என்ன செய்தான்? சாத்தானாக மாறினான். அதுபோல எந்த மனுஷனும் கள்ள தீர்க்கதரிசியாய் வருவதில்லை, எந்த மனுஷனும் கள்ள அப்போஸ்தலனாய் வருவதில்லை. யாருமே அப்படி ஆண்டவர் அழைப்பதில்லை. ஆனால் அவர்கள் தேவனுக்குள்ள இருந்து கொண்டு தேவ வசனத்துக்கு, சத்தியத்துக்கு செவி கொடுக்காமல் பொய்க்கு செவி கொடுக்கிறதுனால தேவன் பொய்க்கு அவர்களை விட்டு விடுகிறார். வாசிப்போம். இதை குறித்து நாம் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். இருந்தாலும் அந்த அன்பு சகோதரனுக்காக அந்த விளக்கத்தை நான் கொடுக்கிறேன்.
வாசிக்கலாம். 2 தீமோத்தேயுவின் புத்தகம் 4வது அதிகாரம் 3வது வசனம். 2 தீமோத்தேயு 4:3. ஏனென்றால் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் செவித்தினுள்ளவர்களாகி தங்கள் சுய இச்சைகளுக்கேற்ற போதகர்களை தங்களுக்கு திரளாக சேர்த்து கொண்டு. இப்ப கவனிங்கள். இப்ப இவங்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை கேட்க மனமில்லை. இப்ப நான் சொல்லுகிறேன் பாத்தீங்களா, இந்த அறகுறையா வாக்கு தத்தம் எடுக்கக்கூடாது, பயன்படுத்த சொன்னேன் அல்லவா? அதனுடைய விளக்கம் உங்களுக்கு புரிந்ததா? பிளீஸ் ஆன்சர். தயவு செய்து பதில் சொல்லுங்க. அதனுடைய விளக்கம் உங்களுக்கு புரிந்ததா? புரியல? எல்லாருக்கும் புரிந்ததா? புரியுது பதில் சொல்றீங்க. இதுல இணைப்புல இருக்கிற எல்லாருக்கும் விளங்கினதா? அது விளக்கம் இல்லையா தரலாம். அதுக்குதான் கேட்கிறேன். உங்களை துன்பப்படுத்தவோ தொந்தரவுப்படுத்தவோ நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ணவோ நான் உங்களுக்கு சொல்லுங்கன்னு சொல்ல இல்லை. உங்களுக்கு புரிதல் இல்லைன்னா திரும்ப சொல்லி தருவதற்கு தான் கேட்கிறேன், உங்களுடைய நன்மைக்காக. பிளீஸ் ஆன்சர் பண்ணுங்க. ஆன்சர் பண்ணாதவங்க. ஹலோ, ஓகே பாஸ்டர், புரியுது. ரைட் அம்மா, ஓகே, தேங்க்யூ. இப்ப கவனிங்க. அப்ப இதுதான் சப்ஜெக்ட். அப்ப இந்த நாம உண்மையை இப்ப நான் சொல்லுகிறேன், அந்த உண்மையை நீங்க கேட்கறீங்க. நீங்க போய் ஒருவேளை நீங்க சபையில விசுவாசியா இருக்கலாம், அல்லது நீங்க ஊழியம் செய்யலாம். உங்களுடைய தலைமை போதகர்கிட்டையோ அல்லது உங்களுடைய போதகர்கிட்டையோ இந்த கான்செப்டை நீங்க சொல்லுவீங்கன்னா அவங்க ஏற்றுக்கொண்டா ஓகே. ஏற்றுக்கொள்ளாவிட்டா அவங்க எதுக்குள்ள நிக்கிறாங்க என்று நாம் கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா எந்த விதமான தவறையும் நான் செய்யல. இதுல உண்மை இதுதான். அறகுறையா கூடாது. 3 உரைகள் இருக்கிறது. அந்த 3 உரைகளையும் உள்ளடக்கினதான் ஒரு செய்தி. அப்ப இப்படி இருக்கு பாஸ்டர். நீங்க தந்த இந்த காலண்டர்ல இந்த வாக்குத்தத்தம் அறகுறையா அச்சிடப்பட்டிருக்கு. அப்ப மக்கள் இதை எப்படி புரிந்து கொள்வார்கள், எப்படி விளங்கிக் கொள்வார்கள்? இதுல முழுமையான விஷயம் தெரியவில்லையே. சரி, முழுமையான விஷயத்தை அச்சிட முடியாது, ஆனா முழுமையான வசனத்தை அச்சிடணுமா இல்லையா? அப்ப சும்மா ஒரு திடங்கொள்ளுங்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன் என்பதுதான் வசனமா? இல்ல, அது தவறு. முழுமையா அது போடணும். இயேசுவின் ரத்தம் சகல பாவங்கள் நீக்கி சுத்தம் பண்ணுறது சொன்னா இல்ல, முழுமையா போடணும். ஏன்னா அங்க ஒரு விஷயத்தை முழுமையா சொல்ல வருகிறார். ரைட். இப்ப இந்த மாதிரியான ஒரு சத்தியத்தை அவர்கள் முழுமையாய் ஒருவேளை தெரியாம இருக்கலாம். இப்ப எனக்கும் கூட நிறைய விஷயம் தெரியாது. நான் தெரிய வந்த போது நான் என்னை மாற்றிக்கொண்டேன். நானும் இப்படித்தான் இருந்தேன். நான் தெரிய வந்த போது நான் மாற்றிக்கொண்டேன். என்ன இன்னும் நிறைய விஷயம் தெரியாது, இன்னும் நான் கற்றுக்கொள்ளுகிறேன். இதுதான் ஒரு உண்மையுள்ள இருதயத்தினுடைய பக்குவம். இல்லை, எனக்கு எல்லாம் தெரியும், யாரும் எனக்கு சொல்ல தேவையில்லை, நான் சொன்னதுதான் சரி என்று சாதிக்கிறவர்கள் பொய்யை கூட சாதிப்பார்கள். எனவேதான் இந்த வசனம் சொல்கிறது, ஆரோக்கியமான உபதேசம் ஒன்று இருக்கிறது, ஆரோக்கியம் இல்லாத உபதேசம் ஒன்று இருக்கிறது. அப்ப இவர்கள் ஏனென்றால் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் செவித்தின உள்ளவர்களாகி, அதாவது ஒழுங்கா கேட்காமல் தங்கள் சுய இச்சைக்கேற்ற போதகர்களை தங்களுக்கு திரளாய் சேர்த்து கொண்டு, அப்ப தங்களுக்கு எது விருப்பமோ, தாங்கள் எதை பழகினார்களோ அதற்காக அந்த மாதிரியான ஒரு போதகர் இருக்கிறாரா, அந்த மாதிரியான ஒரு சபை இருக்கிறதா, அதை தேடி அங்க போய் என்ன செஞ்சிருவாங்க, அங்க போய் இளைப்பாற போய் விடுவார்கள். சோ அது சத்தியமா இருந்தால் நல்லது. பொய்யா இருந்தால் என்ன செய்யறது? பொய்யா இருந்தால் என்ன நடக்கிறது? 4வது வசனத்தை வாசிங்கள். 4வது வசனம். சத்தியத்துக்கு செவிய விலக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும். பாத்தீங்களா? அப்ப சத்தியத்துக்கு செவியை விலக்கி, எங்கட ரொசான் பாஸ்டர் அவர் ஒரு நாள் சொன்னார், நான் வசனத்தை விட்டு வெளியே அவர் மட்டும் இல்லை, என்னுடைய பிரசங்கத்தை ஆழமா கவனிக்கிறவர்கள்,
நான் போற சபைகள்ல உள்ளவர்கள் வசனத்தை விட்டு வெளியே போக மாட்டேன். வசனம், நிறைய வசனம் உங்களுக்கு ஆதாரமாக தருகிறேன். இது கட்டுக்கதை இல்லை. வசனம் என்பது கட்டுக்கதை இல்லை. ஆனா வசனத்துக்குள்ள கட்டுக்கதை சொல்றதும் இல்லை, சொந்த கதையை பேசுறதும் இல்லை. நல்ல கவனிங்க. அப்ப கட்டுக்கதைகளை சொல்றதுல மக்கள் நிறைய பிரியமா இருக்கிறார்கள். கட்டுக்கதைகளை சொல்லுகிறதுல நிறைய தீர்க்கதரிசிகளும் நிறைய அப்போஸ்தலரும் போதகர்களும் இருக்கிறார்கள். இப்ப மக்களுக்கு ஒழுங்கான சத்தியம் போய் சேராமல் இருக்கின்ற பொழுது அப்ப அவர்களுக்கு விருப்பம். இப்ப நான் சொல்லுகிற இந்த சத்தியம் நிறைய பேருக்கு விருப்பம் இல்லை. இவ்வளவு ஆனந்த பாஸ்டர் ஒரு பாஸ்டர் வருவார் பாருங்க. அவரு நானும் நிறைய மீட்டிங்களை அட்டன் பண்ணி இருக்கிறோம். அவர் நேரடியா பார்த்திருக்கிறார். நிறைய பாஸ்டருக்கு விருப்பம் இல்லை. ஒரு நாள் ஒரு சபையில திரளான கூட்டம், அருமையான சத்தியத்தை தேவன் கொடுத்தார். மக்கள் எல்லாம் விழிப்படைந்து தொடப்பட்டார்கள். ஆனா போதகருக்கு அது பிடிக்கல. ஏன்னா போதகருக்கு அது பிடிக்கல. போதகர் அவர்கிட்ட சொன்னாராம், இதெல்லாம் என்ன பிரசங்கமான்னு சொன்னாராம். இப்ப கவனிங்க. இப்ப உங்களுக்கே தெரியும், கிட்டத்தட்ட 1 ஆண்டு 2 ஆண்டுகளுக்கு மேல என்னுடைய செய்தியை கேட்கிறவர்கள் இதில் இருக்கிறீர்கள். ஏன் 5, 6 ஆண்டுகளுக்கு மேலேயும் செய்தியை கேட்கிறவர்கள் இருக்கிறீர்கள். நல்ல கவனம் எடுங்கள். அப்ப இதனால நான் ஏதாவது பொய் சொல்லுகிறேன்னா உங்களுக்கு பிரயோசனம் இல்லாம இருக்கிறதா? இல்ல, பிரயோசனம் உள்ளது. நிறைய விஷயம் உங்களுக்கு தெரியும். நீங்கள் எல்லாருமே முட்டாள்கள் இல்லையே. பொய்யை சொன்னால் ஏற்றுக்கொள்ள முடியாதே. ஆனா சத்தியத்தை சொல்லுகிறனால, சத்தியத்தில மேல் உங்களுக்கு ஆசை இருக்கிறதுனால நீங்கள் சத்தியத்துக்கு செவி கொடுக்கிறீர்கள். ஆனா நிறைய பேர் சத்தியத்துக்கு செவி கொடுக்கிறது இல்லை. பொய், மாய்மாலங்கள், அற்புதம், அடையாளம் என்று சொல்லி அது இதுன்னு சொல்லி என்ன மேஜிக் பண்றாங்களோ அந்த மேஜிக்கு பின்னால போய் நிக்கிறாங்க. வித்தை காட்டுறாங்க பாருங்க. சும்மா அது இதை பொய்யும் புரட்டையும் சொல்லி கொண்டு தீர்க்கதரிசனம்லாம் சொல்லுகிறார். அதுக்கு பின்னால திரள் கூட்டம் நிற்குது. இப்படிப்பட்ட கூட்டத்தை வழி நடத்துகிறவர்களும் அந்த கூட்டத்துக்கு போகிறவர்களும் தான் மத்தேயு 7, 22, 23 அந்த லிஸ்டுக்குள்ள வரவங்க. அப்ப இவர்கள் கள்ள தீர்க்கதரிசி அழைக்கப்படவில்லை. இவர்களை பிசாசும் அழைக்கவில்லை. தேவன் தான் அழைத்தார். ஆனால் பிறகு இவங்க என்ன செய்யறாங்க? தங்களுடைய இச்சையும் கட்டுக்கதையும் பொய்க்கும் செவி கொடுக்கிறதுனால ஆண்டவர் சொல்லி சொல்லி பார்ப்பார், சான்ஸ் கொடுத்து பார்ப்பார், கைவிட்டு விடுவார். இதுதான் இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளே நாம் பார்க்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் பாவம் செய்யும் போது தீர்க்கதரிசிகளை எழுப்பி 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 அந்த ராஜாக்களுக்கு எச்சரிக்கிறார். குறிப்பாக சாலமோன் எடுத்துக்கொள்ளுங்க. சாலமோன் பிசாசனால் அழைக்கப்பட்டவரா? இல்ல. தாவீது தேவன் நேசிக்கிற ஒரு 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 நேசிக்கிற ஒரு தேவ மனிதன், தேவனுடைய இருதயத்தை கவர்ந்த ஒரு தேவ மனிதன். அவருக்கு பிள்ளையாய் பிறந்த இந்த சாலமோன் தாவீதோட இருந்தார். தாவீது என்ன செய்கிறார் என்றெல்லாம் தெரியும். தாவீதுக்கு அடுத்தபடியாக ராஜாங்கத்தை பெற்றுக்கொண்ட அந்த மனுஷன் என்ன செய்தார்? நேர் விரோதமாய் செய்தார். இப்ப இவர் சாலமோன் பிசாசுட பிள்ளையா? இல்ல. யாரு? தாவீதுட பிள்ளை, தேவனுடைய பிள்ளை. அப்ப எப்படி பிசாசோட ஜாயின் பண்ணினார் என்றால், இந்த புறஜாதிகளுடைய பெண்களை கிட்டத்தட்ட 1000 பேர், 1 2 1000 பேர் அவருக்கு மனைவியும் மறுமனையாட்டியும் இருக்கிறார்கள். இந்த 1000 பேரோட ஜாலியா வாழ்க்கை நடத்தினார். என்ன ஜாலியாச்சுது? புறஜாதிகளுடைய மார்க்கத்தை கற்றுக்கொண்டு அங்க விக்கிரங்கள் அந்த பெண்கள் சொல்கிற எல்லாவற்றையும் பெண்களை பிரியப்படுத்தவே அவர் தன்னுடைய வாழ்நாளை செலவழித்தார். ஆனால் தேவன் எச்சரித்தார் என்று பைபிள்ல இருக்கிறது. தேவன் பலமுறை எச்சரித்தார், கேட்கையில. நடந்தது என்ன? அதோட புடுங்கப்பட்டாச்சு. அதோட ராஜ்யம் சிதறி போயிட்டது. சிதறி போய் இல்லாமல் காணாமல் போனது. காரணம் தேவன் எச்சரிப்பு கொடுப்பார். தேவன் ஒரு எச்சரிப்பை கொடுப்பார். உடனே அவர் தண்டிக்க மாட்டார், உடனே விட்டுவிட மாட்டார். ஆனா எச்சரிப்பை கேட்கவில்லை என்றால் பொய்க்கு விட்டு விடுவார். வாசிங்கள், பொய்க்கு விட்டு விடுவார். வாசிங்கள் 2 தெசலோனிக்கேயர் 2வது அதிகாரம் 11வது வசனம். 2 தெசலோனிக்கேயர் 2:11. ஆகையால் சத்தியத்தை விசுவாசியாமல் அநீதியில் பிரியப்படுகிற யாவரும் ஆக்கணிக்குள்ளாக்கப்படும்படிக்கு அவர்கள் பொய்யை விசுவாசிக்கத்தக்கதாக கொடிய வஞ்சகத்தை தேவன் அவர்களுக்கு அனுப்புவார். ரைட், அதான் நடந்தது. அவர் கைவிட்டு விட்டார். அவர் எச்சரித்தார்.
அவர் சொன்னார். ஆனா இவர்களுக்கு பொய்யை விருப்பம், பொய்யெல்லாம் விருப்பம், மாய்மாலத்தான் விருப்பம், வஞ்சகாவில தான் விருப்பம் என்றால் ஆண்டவரால் ஒண்ணும் செய்ய முடியாது. அவர் தடுக்க மாட்டார். அவர் பலவந்தமாய் தடுத்து நிறுத்தி எல்லாம் கையை பிடிச்சு இழுத்து 4 குத்து குத்தி திருப்பி கொண்டு வர மாட்டார். அவனுடைய சாய்ஸ். நீ தெரிவு செய்வதே உன்னுடைய விருப்பம். இதை அப்படி என்றால் ஆதாம் ஏவாள் தவறு செய்கின்ற பொழுது கையை பிடிச்சு இழுத்திருக்கிறான் அல்லவா? ஆதாம் ஏவாள் அந்த விளக்கப்பட்ட கனியை புசிக்கின்ற பொழுது 2 அடி கொடுத்து கொண்டு போயிருக்கலாம் அல்லவா? அப்படி அவர் செய்ய மாட்டார். ஏன்னா தேவன் கரெக்டர்ஸ் வேற. அவர் நமக்கு சொல்லுவார், செய்ய வேண்டியதுதான். அவர் கையை பிடிச்சி இழுத்தெல்லாம் செய்ய மாட்டார். அது போலதான் இன்றைக்கும் சத்தியத்தை நமக்கு தந்திருக்கிறார், வேதத்தை நமக்கு தந்திருக்கிறார், ரட்சிப்பை நமக்கு தந்திருக்கிறார், பிள்ளை என்ற அதிகாரத்தை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். நாம் இதை தக்க வச்சு கொள்ளணும், நாம் அதை காத்து கொள்ளணும், சத்தியத்துக்குள்ள இருக்கணும், பொய்யுக்குள்ள போக கூடாது. அவ பொய்யை விரும்பி பொய்யத்தான் நான் செய்வேன் என்றால் ஆண்டவரால் ஒன்றும் செய்ய முடியாது. இப்போ உங்களுக்கு புரியுதா? மத்தேயு 7:22 எப்படி வந்தார்கள் அவர்கள்? என்ன நாமத்துல பிசாசு துரத்தினார்கள்? இயேசுவின் நாமத்துலதான். அப்ப நீங்க சொல்லலாம் அப்படி என்றால் அப்ப இயேசுவின் நாமத்துல நல்ல ஊழியம் செய்தாங்க, இப்ப இயேசுவின் நாமத்துல பொய் சொல்றாங்க, அப்ப அதை ஆண்டவர் தடுக்கலாமே? தடுக்க தேவையில்லை, தடுக்க மாட்டார். அப்படின்னா பிசாசையும் தடுத்து இன்றைக்கு இல்லாமல் ஆக்கி இருக்கலாமே. 6000 வருடங்களாக பிசாசு பூமியில இருக்கிறானே. ஆண்டவர் தடுத்திருந்தா 6000 வருடங்கள் இந்த பிள்ளைகள் இந்த மனிதர்கள் அல்லோலப்பட தேவையில்லையே. அப்படி அல்ல. நம்முடைய நினைவு வேற, ஆண்டவருடைய நினைவு வேற. அதுக்கு ஒரு காலம் இருக்கிறது. அந்த காலம் வரைக்கும் அவர் பொறுமையா இருக்கிறார். அவருக்கு ஒரு நாள் 1000 வருஷம் போலவும் 1000 வருடம் ஒரு நாள் போலவும். ஆண்டவருடைய பார்வை அதுதான். இப்ப உங்களுக்கு புரியுதா ஜெகன் பிரதர்? புரியுது. அதுக்கான விளக்கங்கள் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியுதா? இதனாலதான் அப்ப நீங்க நமக்கு ஆண்டவர் தேவன் சில எங்களுக்குள்ளேயே சில விஷயங்களை இது மனசாட்சி நோன்று, இது சரி இது பிழை என்று தெரியும். இப்ப என்ன பொறுத்தவரை அதுக்குத்தான் ஆண்டவர் சொன்னார், அதுக்குத்தான் இந்த வசனம் திரும்பவும் வாசிங்கள். திரும்ப வாசிக்கிறதுனால தவறு இல்லை, வாசிங்கள் திரும்பவும். யோவான் 5:39. யோவான் 5:39. வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே. அப்ப நீங்க ஆராய வேண்டும். சும்மா சொன்னதை மட்டும் வச்சுக்கொண்டு ஜெபம் பண்ணி கொண்டு சொல்லி கொண்டு இருக்கிறது இல்லை. ஆராயணும். இது எது சரி, இது எது பிழை, எது கரெக்டு, எது ராங், எது நாம சரியா பின்பற்ற வேண்டும், சரியானதை பின்பற்ற வேண்டும். அங்கே சங்கீதக்காரன் 119 ஆண்டவரே பொய் வழி என்னை விட்டு அகற்றி மெய் வழியிலே என்ன நடத்தும். பாத்தீங்களா? அப்படி ஜெபிக்கிறோமா? ஜெபமெல்லாம் என்ன? பிசாசன மண்டையை உடைக்கிறது, பிசாச நரகத்துக்கு தள்ளுறது, அப்புறம் அவன் மேல நெருப்பை கொண்டு வந்து கொட்டுறது, இதான ஜெபம்? ஜெபம் என்ன? தாவீதுடைய ஜெபத்தை நீங்க பாருங்க. நீங்க என்ன சொல்லுகிறார்? 19ஆம் சங்கீதம் 14வது வசனம் வாசிங்க. 19ஆம் சங்கீதம் 14ஆம் வசனம் வாசிப்போம். திரளான செல்வத்தில் களி கூறுவது போல நான் உமது சாட்சிகளின் வழியில் களி கூறுகிறேன். பாத்தீங்களா? ரைட், ஓகே. 14வது சங்கீதம் வாசிங்க. இருங்க வரேன். இது 19 வாசிச்சீங்க? இல்ல 14 வாசித்தேன். 14? 14 வாசிங்க. திரளான செல்வத்தில் களி கூறுவது போல உமது சாட்சிகளின் வழியில் களி கூறுகிறேன். Glory to God, glory to God. உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படி என் கண்களை திறந்தருளும். கொஞ்சம் ஒரு நிமிஷம் அந்த வசனம் சொல்றேன். கொஞ்சம் ஞாபகம் இருந்தா எடுத்துக்கொள்ளுங்க. கண்மலையும் மீட்பருமான கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் இதயத்தின் தியானம் உமது சமூகத்தில் பிரீதியா இருப்பதாக. எத்தனாவது வசனம்?
என்ன என்ன 40 18 இல்ல 18 வராதே. சரி வாசிங்க. 19 14 19 19 14 19 என் 14 கண்மலையும் என் மீட்பருமாகிய கர்த்தாவே. அதைத்தான் சொன்னேன். இந்த சாந்தி சிஸ்டர் செய்யற வேலை 19 14 தான் சொன்னேன். நீங்கள் எங்கேயோ போய் வாசி என்னையும் குழப்புறீங்க. 19 14 வாசிங்க. 119 நினைச்சேன். 119 இல்ல 19. என் கண்மலையும் என் மீட்பருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் பிரீதியாய் இருப்பதாக. எப்படி இருக்கணும் ஜெபம்? சொல்லுங்க. ஜெபம் எப்படி இருக்கணும்? தேவனுக்கு பிரியமா இருக்கணும். வாய் ஒன்று சொல்லுது, மனசு ஒன்று சிந்திக்குது. ஜெபம் கேட்கப்படுமா? ஜெபம் என்பது என்ன? தேவனோடு நான் உறவாடுகிறது. கவனிக்கிறீங்களா? அப்ப அது என்ன நாம் எப்படி ஜெபிக்கணும் யோசிச்சு பாருங்க. 141 சங்கீதம் 3வது வசனம் வாசிங்க. 141 சங்கீதம் 3வது வசனம். கர்த்தாவே, என் வாய்களுக்கு காவல் வையும், என் உதடுகளின் வாசலை காத்துக்கொள்ளும். அவ ஜெபம் நாம எப்படி பண்ணணும்னு முதல் தெரிஞ்சுக்கணும். பேசிக்கல் பிரேயர். எடுத்த அடுப்புல நெருப்ப கொண்டு கொட்டுறன், பிசாச அடிக்கிறன், மூஞ்ச உடைக்கிற, மூக்க உடைக்கிற, இதா ஜெபம்? சொல்லுங்க. முதல் எங்களை சரிப்படுத்தணும். அது 1 யோவான் 1:7 தான் சொல்லுகிறது. அந்த 1 யோவான் 1:7 தான் நமக்கு தெரியாதே. அது என்ன தெரியும் நமக்கு? இயேசுவின் ரத்தம் சகல பாவம் சுத்திகரிக்கும் என்றது மட்டும்தான் தெரியும். அங்க முதல் முகவுரையிலையும் பொருளுரையிலையும் என்ன சொல்ல வருகிறார்? முதல் நாம பரிசுத்தமாகணும், நாம தயார்படுத்தப்படணும். எங்களுடைய உள்ளமும் எங்களுடைய உதடும் சரியா இருக்குதான்னு முதல் பார்க்க வேண்டும். எங்களை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நம்மை நாமே ஆராய்ந்து பார்த்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். எங்களை ஆராய்றதுல யாரோ சொல்லி கொடுத்தாங்க, அடிடா பிடிடா உடடான்னு சொல்லி, அது கேட்கப்படாதுங்க. ஒருவன் மல்யுத்தம் பண்ணினால் சட்டத்தின்படி பண்ணாவிட்டால் முடிசூட்டப்படான். வேத சட்டத்தின்படிதான் நாம ஜெபிக்கணும். வேத சட்டத்தின்படிதான் ஊழியம் செய்ய வேண்டும். வேத சட்டத்தின்படிதான் பாடல்கள் பாடணும். வேத சட்டத்தின்படிதான் ஆராதனை செய்யணும், ஜெபம் பண்ணணும். அதுக்கு தேவை என்ன? முதலாவது நமக்கு தேவை பரிசுத்தம். என் கண்மலையும் மீட்பருமான கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் மனுஷனுக்கு பிரியமா இருக்கிறதுக்காக அல்ல, உமக்கு பிரியமா இருக்கணும். இன்னைக்கு மனுஷருக்கு எது பிரியமோ அதை அடிச்சு விடுறது. தேவனை பிரியப்படுத்துவது இல்லை. இயேசு கிறிஸ்து குறித்து பிதா என்ன சாட்சி சொன்னார்? என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமா இருக்கிறேன். அப்ப நீங்களும் நானும் யாரு? இயேசு பிதாவின் நேசகுமாரன் என்றால் நீங்களும் நானும் யாரு? சொல்லுங்க. நீங்களும் நானும் யாரு? நேசகுமாரன். நீங்க குமாரனா நேசகுமாரனா? குமாரனா தான் இருக்கும். அங்கதான் இருக்கு பிரச்சனை. நேசகுமாரன், குமாரனுக்கும் நேசகுமாரனுக்கு என்ன வித்தியாசம் இருக்கு? குமாரன் என்பது எல்லாரும், நேசகுமாரன் என்பது அவருக்கு பிரியமானதை செய்கிறவர்கள் மட்டும். நீங்க சும்மா சாதாரண குமாரனா குமாரத்தியா இருக்க போறீங்களா, அல்லது நேசகுமாரனா இயேசுவை போல நேசகுமாரத்தியா இருக்க போறீங்களா? ஏன் இயேசுவிலே தேவன் பிரியம் கொண்டார்? விரும்புகிறோம். இயேசுவில் எதற்கு தேவன் பிரியமா இருந்தார்? இதோ இவரில் நான் பிரியமா இருக்கிறேன். தானியேலுடைய ஜெபத்தை அவர் அங்கீகரிக்கும் போது பிரியமானவனே உன் ஜெபம் கேட்கப்பட்டது என்றால் அவர்கள் எல்லாம் தேவனுடைய பிரியத்தை செய்தார்கள். நாம என்ன செய்யறோம்? நம்முடைய இச்சையை நிறைவேற்றுவதற்கு உபவாசம் பண்ணுகிறோம், நம்முடைய இச்சையை நிறைவேற்றுவதற்கு ஆராதனை செய்கிறோம், நம்முடைய விருப்பத்துக்கு எல்லாம் செய்து கொண்டிருக்கிறோம். இல்ல, தேவனுடைய விருப்பத்தை அறிந்து, தேவனுடைய விருப்பத்தை எங்க அறியலாம்? வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள். ஆராய்ந்து பார்க்கணும். அவைகளால் நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுப்பவர்களும் அவைகளே. ஆனா வேதவசனம் இன்னைக்கு எதற்கு பயன்படுத்தப்படுகிறது?
உலக இச்சைகளுக்கு, மனிதனுடைய விருப்பத்துக்கு, மனித விருப்பத்துக்கு எடுத்து ஒரு வாக்குத்தத்தத்தை பயன்படுத்துகிறோம். அறகுறையா வசனத்தை நாம் பயன்படுத்துகிறோம். இதெல்லாம் எந்த லிஸ்ட்ல போய் சேரும் நினைக்கிறீங்க? ரிஜெக்டட், நிராகரிக்கப்பட்ட லிஸ்ட் போய் சேரும். அது அப்படி நிராகரிக்கப்பட்டவர்கள் தான் மத்தேயு 22:23 உள்ளவர்கள். அவன் வருஷம் தேவனை அங்கீகரிக்கப்படணுமே. அதனால பிரியமானவர்களே, வஞ்சகாவியது, வஞ்சகாவியது, சத்தியாவியது என்பதை நாம் கண்டுபிடிக்க வேண்டும். திரும்பவும் எடுத்துக்கொள்வோம். 1 யோவான் 4வது அதிகாரம், 1 யோவான் 4வது அதிகாரம் 1வது வசனம். பிரியமானவர்களே, உலகத்தில் அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் தோன்றி இருப்பதினால் நீங்கள் எல்லா ஆவிகளையும் நம்பாமல் அந்த ஆவிகள் தேவனால் உண்டானவைகளோ என்று சோதித்து அறியுங்கள். சரி, எப்படி சோதிக்க முடியும்? எங்கேயாவது செக் பண்ற கருவிகள் இருக்கா? பிபி, பிரஷர், பிளட் பிரஷர் செக் பண்ற கருவிகள் இருக்கு. சுகர், பிளட் சுகர் செக் பண்ற கருவிகள் இருக்கு. எல்லாவற்றையும் செக் பண்ற எல்லா ஸ்கேனிங் இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆனா வஞ்சகாவிய செக் பண்ற கருவி எங்கேயாவது விக்குதா? எங்கேயாவது அந்த அந்த கருவியை கொண்டு வந்து நாம செக் பண்ணி இது வஞ்சகாவி, இது சத்தியாவி என்று சொல்ல முடியுமா? சொல்லுங்க. பிரியமானவர்களே, உலகத்தில் அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் தோன்றி இருப்பதினால் பைபிள் சொல்லுது இருக்கிறாங்க. நீங்க எப்படி இல்லையென்று சொல்ல முடியும்? ஏன் நீங்க அந்த ஆளை கண்டுபிடிக்கல? அவ இன்னும் நீங்க வேதத்தை அறியல, வேதத்தை தெளிவாய் நீங்க ஆராய்ந்து பார்க்கல. எல்லாரும் தீர்க்கதரிசின்னு நம்புறீங்க, ஆனா கள்ள தீர்க்கதரிசிகள் இருப்பதாக பைபிள் சொல்லுது. எங்க இருக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க? சபைக்கு வெளியே இல்ல, சபைக்கு உள்ளதான் இருக்கிறார்கள். இதுக்கு எடுத்துக்காட்டாக சபைக்குள்ளே இவர்கள் இருக்கிறார்கள் என்பதை குறித்து வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. யார் என்று நீங்கள் கண்டுபிடிக்கிறீர்களா? வாசியுங்கள், வெளிப்படுத்தின விசேஷத்துக்கு வாருங்கள். 2வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அதில் 2வது வசனத்தை வாசிப்போம். வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 2வது வசனம். கிரியைகளையும் உன் பொறுமையையும் நீ பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருக்கிறதையும் அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்கள் அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறதை நீ சோதித்து அவர்களை பொய்யர் என்று கண்டறிந்ததையும். அப்ப இன்றைக்கு இருக்க திருச்சபைகள் கண்டறியுதா? இன்றைக்கு இருக்க விசுவாசிகள் கண்டறிகிறீர்களா? நான் வாசிக்கிறேன், கவனம் எடுத்து கேளுங்கள். எபேசு சபைக்கு தேவன் எழுதுகின்ற பொழுது, இயேசு எழுதுகின்ற பொழுது சொல்லுகிறார், உன் கிரியைகளையும் உன் பிரயாசத்தையும் உன் பொறுமையையும் நீ பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருக்கிறதையும் அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறதையும் நீ சோதித்து அறிந்து அவர்களை பொய்யர் என்று கண்டறிந்ததையும். உங்களால கண்டுபிடிக்க முடியுதா? யோசிங்க. ஆனா கண்டறிந்தாலும் அவங்களையும் வைத்துக் கொள்றது, அவங்களுக்கு பின்னாலையும் போறது. ஒருவேளை தெரிஞ்சா கூட இல்ல அவங்களும் நம்ம குறையெல்லாம் சொல்லக்கூடாதுப்பா, நம்ம ஆண்டோட பிள்ளைகளை குறை சொல்ல, ஆண்டோட பிள்ளைகளை குறை சொல்லக்கூடாது, உண்மைதான். ஆனா கள்ள அப்போஸ்தலருடைய குறை சொல்லத்தானே வேணும். அப்படி அது சொன்னாதானே மக்கள் விழிப்பாயிருப்பாங்க. அவ சபைக்குள்ளதானே இந்த அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர் சொல்லிக் கொண்டு இருக்கிறார்கள், சபைக்கு வெளியே இல்லையே. 7வது வசனம் வாசிங்கள். 7வது வசனம். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு தேவன் பரதீசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்றெழுது. அப்ப ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ, அப்ப நாம ஜெயம் கொள்ளணுமா இல்லையா?
எது இந்த கள்ள தீர்க்க தரிசனத்திலிருந்து, இந்த கபடமுள்ள வேலையாட்களிலிருந்து, இந்த கள்ள அப்போஸ்தலரிலிருந்து, வஞ்சக ஆவியிலிருந்து, அந்தி கிறிஸ்துவினுடைய ஆவியிலிருந்து நாம ஜெயம் கொண்டாதானே ஆண்டவர்கிட்ட போக முடியும், அப்படி ராஜ்யத்துக்கு போக முடியும். இதை பற்றி ஏதாவது நீங்கள் ஜெபிக்கிறீர்களா? இதற்கான அறிவுரைகளை கேட்கிறீர்களா? எதை எடுத்தாலும் கவலை, கண்ணீர், வியாதி, துன்பம், துயரம், கடன் பிரச்சனை, காசு பிரச்சனை, இதுக்காகவே தானே ஜெபம் நடக்கிறது. பாருங்க, ஒரு நோட்டீஸ் பண்ண முந்தி நான் அதை செய்தேன். கவலையா, கண்ணீரா, வாருங்கள் என்றெல்லாம் நோட்டீஸ் போட்டு மீட்டிங் நடத்தினேன். எப்படி கவலை மாறும்? ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல், ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காமல் எப்படி உங்களுடைய தரித்திரம் மாறும்? எப்படி உங்களுடைய பிரச்சனை மாறும்? வேதவசனத்துக்கு செவி கொடுக்கிறது தானே பிரச்சனை மாறும். வாசியுங்கள் 119வது சங்கீதம் 165வது வசனம். 119, 165. உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. ஆமென். அப்ப எங்க இருக்கு சமாதானம்? சுகம் இல்ல, எனக்கு போராட்டம், நோட்டீஸ பார்த்துட்டு அங்க போராட்டம் எல்லாம் கிடைக்குமான்னு நினைக்கிறீங்களா? எங்க இருக்கு பிரச்சனை? எப்படி பிரச்சனைக்கு தீர்வு? நம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவளுக்கு இடர்ல இல்லை. அப்ப என்ன செய்யணும்? மெயின் சுவிட்ச் எங்க இருக்கிறது? வேதம்தான், வசனம்தான், சத்தியம்தான். மெயின் சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்கு, அணைக்கப்பட்டிருக்கு. நாம போய் எல்லாம் அந்த லைட், இந்த பல்ப், அந்த லைட், இந்த லைட்டை போட்டு இத நம்ம ஆன் பண்ணினோம்னா ஏதாவது வெளிச்சம் கிடைக்குமா? நமக்கு ஏதாவது வெளிச்சத்தை நீங்க பெற்றுக்கொள்ள முடியுமா? முதல் மெயின் சுவிட்சை நீங்க என்ன செய்யுங்க? ஆஃப்ல இருக்கு, அது நீங்க ஆன் பண்ணணும். அதை விட்டு அதே ஆஃபா கிடக்கு, இங்க சுவிட்சை போட்டு கவலையா, கண்ணீரா, கஷ்டமா, பண பிரச்சனையா, பேயா, பிசாசா, சாவமா, பாவமான்னுட்டு இதை போட எந்த வெளிச்சம் நமக்கு கிடைக்க போகுது? மெயின் சுவிட்சை போடுங்க. மெயின் சுவிட்ச் தான் சத்திய வசனம். பிரைஸ் தி லார்ட். ஆமென். உங்களுக்கு புரியுதா? வசனம் சொல்றது என்ன, நாம செய்யறது என்ன? சொல்லுங்க. இன்னொரு வசனத்தை வாசித்து இதை தொடர்ச்சியா நீங்க இந்த வேத பாடத்துல கற்றுக்கொண்டாதான் முழுமையான அறிவை பெற்றுக்கொள்ளலாம். ஒரு நாளைக்கு வாரது, ஒரு நாளைக்கு வாரது இல்ல, ஒரு நாளைக்கு வேற எங்கேயாவது போறது, அப்புறம் இங்க வாரது, அங்க வாரது, ஓடி திரிஞ்சீங்கன்னா ஒழுங்கான சத்தியத்தை கேட்க மாட்டீங்க. போங்க, நீங்க போற சபைகளுக்கு போங்க. நீங்க சபைக்கு போவேன்னா நான் சொல்ல இல்ல, போற காரியங்களை செய்யுங்க. ஆனா இப்படிப்பட்ட வேத பாடத்தை டீப்பா, ஆழமா கற்றுக்கங்க. இப்ப இது கற்றுக்கொள்றதுனால நீங்க என்னுடைய சபைக்கு வர போறதில்லை, எனக்கு நீங்க காணிக்க தசமம் தர போறது இல்லை. ஆனா உங்களுடைய ஆத்துமாவுக்கு நன்மை. அதான் நான் சொல்றேன். நீங்க என்னட்ட வராதீங்க, எனக்கு நீங்க காணிக்க தராதீங்க. ஆனா சத்தியத்தை கேளுங்க. எது சரி, எது பிள்ளைன்னு கேளுங்க. ஓகே, நான் நிறைவு செய்ய போகிறேன். இன்னும் நிறைய விஷயங்களை பார்க்க போறோம். பாருங்க, சின்ன ஒரு சப்ஜெக்ட் எடுத்த எவ்வளவு பாருங்க நாம கற்றுக்கொள்றோம். யாராவது ஃபீட்பேக் சொல்ல முடியுமா? சகோதரிகள், பிரதர்ஸ், நீங்க ஃபீட்பேக் தரலன்னு சொன்னா உங்களுக்கு ஒண்ணுமே நீங்க கேட்கலன்னு அர்த்தம். எல்லாரும் தர வேண்டாம். உணர்வடைந்தவர்கள் இன்றைய வேத பாடத்துல என்ன கற்றுக்கொண்டீங்க சொல்லலாமே. அது என்ன ஊக்கப்படுத்துறா இருக்குமா இல்லையா? எனக்கு ஒரு உற்சாகம் தருமா இல்லையா? நான் சொல்லுங்கம்மா. ஊழியக்காரரை பற்றி கதைச்சா அது உங்களுக்கு சாபம், அது உங்களுக்கு அதிகாரம் இல்லைன்னு சொல்றாங்க பாஸ்டர். அதே நேரம் அந்த சபையில ஒரு சபையொன்றுல ஜெபிச்சு கொண்டிருக்காங்க பாஸ்டர், பிரச்சனைக்குரிய ஆக்களை வெளியேற்றும் ஆண்டவரை என்று ஜெபிக்கிறாங்க 40 நாள் பாஸ்டிங் போட்டு. அப்ப அது கள்ள தீர்க்கதரிசிகள் தான் பாஸ்டர். இதுல அதான் நான் ஏற்கனவே சொன்னேன், ஆட்டு மந்தைக்குள்ள ஓநாய வச்சுக்கொண்டு ஓநாய திரத்தாம என்ன ஆடுகளை திரத்துறது எந்த விதத்துல நியாயம்? இப்ப நான் சொல்றேன் என்னன்னா, நம்ம நானும் யாரையும் குற்றப்படுத்தலம்மா, நீங்களே யாரையும் குற்றப்படுத்த வேணாம். சத்தியம் இப்படி இருக்குன்னு சொல்வது, இது எதனால நம்ம பகைக்கப்பட்டாலும் பரவாயில்ல. பவுல் அப்போஸ்தலன் சொல்றார், ஒரு முறை பேதுருவை எதிர்க்கிறார். அதுக்காக நீங்க சபையில சண்டை போடுங்க, போதகரை எதிர்த்து கொள்ளுங்கன்னு சொல்லல.
நீங்க அந்த இடத்துல அவங்க லைட்டா சொல்லலாம், இப்படித்தான் வசனம் சொல்லுது சொல்லலாம். அமைதியா இருங்க, நாம சண்டை போட வேண்டாம், ஆர்குமெண்ட் பண்ண வேண்டாம், விவாதம் எழும்பு முன் அதை விட்டு விடு என்று சொல்லப்பட்டிருக்கு. இப்ப நமக்கு தெரியுதானே, அவங்க ஜெபிக்கிற ஜெபம் சரியில்லை, இவங்க பிரசங்கம் பண்றது சரியில்லை, இவங்க சொல்ற வசனம் சரியில்லை, தெரியுதானே. நம்ம அதை விட்டு ஒதுங்கி நம்ம சரியான சத்தியத்துக்குள்ள நாம் பயணிப்போம். அதுக்கு உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் இது வழங்கப்பட்டிருக்கு. அதனால நீங்க என்னுடைய சபைக்கு வாங்க, எனக்கு காணிக்க தசம் வந்தாங்கன்னெல்லாம் கேட்க இல்லை. அது வேண்டவே வேண்டாம். ஆனா நிதானிச்சு நீங்க ஜெபிங்க. கர்த்தர் உங்களை சத்தியத்தின் பாதையில வழி நடத்துவார். கர்த்தர் உங்களை நடத்துவார். நம்ம மெய்யான வழியில தேவன் நம்மை நடத்துவார். ஒன்றும் யோசிக்க வேண்டாம். பிரைஸ் எல்லாம் சொல்லுங்க. முடிய போகுது, டைம் முடிய போகுது. இப்ப இவ்வளவு நேரம் கேட்டதுல என்ன பிரயோசனம் இருக்குன்னு எனக்கு தெரியும். சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர். சொல்லட்டம்மா, சொல்லுங்க. நாட்கள் ஒரு வசனத்தை எடுத்துக்கொண்டு இதுதான் சத்தியம், இதுக்காக இந்த வசனம் தான் எங்களை உயிர்ப்பிக்கும் என்று சொல்லி அநேக காரியங்களை நாங்களும் அந்த தவற விட்டு இருக்கிறோம்.